விஜயகாந்தை கொண்டு வந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் தான். இப்ராஹிம் ராவுத்தர் தான் எல்லா சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கியது. இப்படி இப்போ ரஜினிக்கு யாருமே இல்லை. என்ன காரணம்னா கொடுத்தா வாங்கிக்குவார், இல்லைனாலும் பண்ணிக்குவார். அவருக்கு திரைப்பட தயாரிப்பு கம்பெனி உப்பா கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்துக்கு உப்பா கொடுத்தா சரி, பணத்துக்கு ஆசைப்படல. எது வரை நடிக்கணும், எது வரைக்கும் லதாவை திருமணம் செய்கிற வரை அதான் நிலைமை. ரஜினி கமல் வளர வளர என்ன சிஸ்டம் வந்துருச்சுன்னா, அதே போல் இந்த டைரக்டர்களும் பாரதி ராஜா வளர்றாரு. கமல், ரஜினி, பாரதி ராஜா, இந்த 3 பேரும் தான் சினிமாவை கெடுத்தவர்கள் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, ரசிகர்களுக்காக எதுவுமே பண்ணல, கூட இருந்தவங்களுக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு ரொம்ப சொல்லுது. ஆனால் அவர் வைத்து எடுத்த முதல் படம் ஹீரோவாக அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் கலைஞர் அவர்கள் வீடு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து வீடெல்லாம் கொடுத்தாரு இல்லையா, ஒரு 5-6 வருடங்களுக்கு. இல்லை, அது எப்படி நடந்ததுன்னா, அவருக்கு வீடு இல்லை, ரைட்டு, அது உண்மைதான். சிவகுமார் சொல்கிறாரு, கொரோனா காலத்தில் 1 கோடி கல்யாணம் பண்ணவருக்கு இந்தியாவில் எவனுமே கோர்ட்டுக்கு போகல. பலாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கிற ரஜினி பொண்டாட்டி கஷ்டங்க, ரேஷன் கடையில் அரிசி வாங்குறாங்க, பெரிய கடை. அப்போ இவருடைய மனநிலையை பாருங்க. கேளம்பாக்கத்தில் அவருடைய பண்ணை வீடு இருக்குல்ல, அதில் ஏதோ ஒரு படம், நல்ல ஹிட்டான படத்தில் 3 செண்டு ஏறக்குறைய ஒரு 100 பேர் கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு 10 ஆண்டு கழித்து அது பல மடங்கு விலை அதிகமான பிறகு லதா ரஜினிக்கு அத்தனை பேர் திருப்பி எழுதி வாங்கிருச்சு. இவரா திரைப்படத்துறையை வாழ வைக்கிறவர் 25 ஆண்டு காலத்தில் நான் சொல்கிறேன். இல்லையும் சொல்ல சொல்லுங்க, இல்லை பொய்யிலே வழக்கு போட சொல்லுங்க. எந்த பகிரங்கமா ரஜினி வீட்டுக்கு போடுவது நான் சொல்கிறேன். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 75வது பிறந்த தினம் இன்று. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக வந்து சூப்பர் ஸ்டாராக இந்திய திரையுலகில் யாரும் இருந்ததில்லை. இன்ன வரைக்கும் ஹீரோ தான் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஒரு பெருமைக்குரியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இல்லை, அவர் நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அத்தனை திரைப்பட உலகத்துக்கும் ஒரு பெரிய சென்டரு சென்னை தான். இது ஏறக்குறைய நீங்கள் 75க்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. கேரளாவில் படம் தயாரிக்கணும்னா சென்னை தான் வரும். என்டிஆர் சென்னையில் தான் வீடு இருந்தது, ராஜகுமாருக்கு சென்னையில் வீடு இருந்தது. இப்படி மலையாள திரைப்பட உலகத்தினுடைய பிதா மகன் டேனியல்னு ஒரு தமிழன் தான். இன்றைக்கி அதெல்லாம் சொல்ல மாட்டான். அதே போல் ராஜகுமார் பூர்வீக ராமேஸ்வரம், என்டிஆர் சென்னையில் தான் வீடு வச்சுருந்தேன். தெலுங்கு படம் எடுப்பதற்கு கோடம்பாக்கத்தில் தான் தங்கி ஆகணும். இதுதான் அன்றைய நிலைமை. இப்போ இதே காலகட்டத்தில் தான் ரஜினியும் சென்னை வரார். திரைப்பட கல்லூரியில் கண்ட்ராக்டராக இருந்து, நடத்துனராக இருந்து, அப்புறம் திரைப்பட கல்லூரிக்கு போய் முடிச்சுட்டு வரார். வந்த பிறகு பல திரைப்பட கம்பெனியில் ஏறி இறங்குறார். வாய்ப்பே இல்லை. படுக்கை இடம் இல்லாமல் டீ கடை பெஞ்சிலெல்லாம் படுத்துக்கிறது. இதுதான். அப்போ முதல் படம் நம்ம கலைஞானம் திரைப்படத்துறையில் நீண்ட நெடிய போராட்டத்துக்கு சொந்தக்காரர், ஹீரோவா. ஆமாம், அதுக்கு முன்னாடி அபூர்வங்கள் நிறைய படங்கள் வந்து. ஆமாம். அப்போது இந்த பைரவி படம் தான் இவருடைய இந்த மேனரிசம் எல்லாத்துக்குமே திரைப்பட உலகத்தை சார்ந்தவர்கள்ட்ட இவர் ஒரு ஹீரோவாக கொண்டு போன படமே பைரவி தான். 2வது, அப்போ இவருக்கு மேனேஜர்லாம் கிடையாது, கொடுத்தா வாங்கிக்குவார். 5000 10,000 அன்னன்னைக்கு செலவுக்கு. இப்படி தான். அதனால தான் எல்லா தயாரிப்பாளர்களும் ரஜினியை விரும்பினாங்க. திரைப்படத்துறைக்கு வரும்போது மேனேஜரோடு வர ஆட்கள் இருக்காங்க, பிஆர்ஓக்களோடு வர்ற ஆட்கள் இருக்காங்க. ரஜினி பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை. அவர் லதாவை திருமணம் செய்த பிறகுதான் அவருக்கு மேனேஜர், பிஆர்ஓ எல்லாமே லதா ரஜினிகாந்த் தான் மாறினாங்க. விஜயகாந்தை கொண்டு வந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் தான் எல்லா சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கியவர். இப்படி இப்போ ரஜினிக்கு யாருமே இல்லை. என்ன காரணம்னா, கொடுத்தா வாங்கிக்குவார், இல்லைனாலும் நடிப்பார். அவருக்கு திரைப்பட தயாரிப்பு கம்பெனி உப்பா கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்துக்கு உப்பா கொடுத்தா சரி, பணத்துக்கு ஆசைப்படல. எது வரைக்கும் நடிக்கணும், எது வரைக்கும் லதாவை திருமணம் செய்கிற வரை அதான் நிலைமை. அப்போ பாலச்சந்தர் அவரை பட்டை தீட்டினார். 16 வயதிலே பாரதி ராஜா பட்டை தீட்டினார்.
கமல் ரஜினி 2 பேருக்குமே ஒரு பெரிய பேர் சொல்கிற படம் 16 வயதில் 3 முடிச்சுன்னு ஒரு படம், பாலச்சந்தர் படம். நல்லா விரும்பி பார்க்குறது. 77னா எனக்கெல்லாம் 17 வயசு. அப்போ எம்ஜிஆர் சிவாஜியை வந்து வயசான ஆளுகள் தான் பார்ப்பாங்க. இளைஞர்கள் வந்து கமல் ரஜினி படம் தான். அப்போ நான் 17 வயசில் அப்போ வந்து எஸ்எல்சி இருக்குது, 11ஆவது. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 3 முடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் நண்பர்களோட இப்போ பள்ளி நண்பர்களோடு போய் பார்த்த இது இருக்குது. ரஜினியுடைய மேனர்ஸ், அந்த செயலோட தூக்கி போட்டு பிடிக்கிறது, அது தலையை சிலுப்புறது, இது எல்லா இளைஞர்களுமே பண்ணுவான். ட்ரெண்ட் செட்டராக இருந்தார். ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி ரிட்டையர்டு. எம்ஜிஆர் சிவாஜி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க எல்லாமே. அப்போ வந்து ஒரு 45 வயசு ஆட்கள் தான் சிவாஜி படத்தை பார்ப்பான். எம்ஜிஆர் அப்போது முதலமைச்சர் ஆகிட்டார் 77. அப்போ ரஜினி கமல் தான். அதில் கமலை பொறுத்த வரைக்கும் சிவாஜி ரசிகர்கள் தான் கமலை பார்ப்போம், எம்ஜிஆர் ரசிகர்கள் ரஜினியை பார்ப்போம். என்ன காரணம்னா பொழுதுபோக்கு இருக்கும், 2வது பாட்டு இருக்கும், ஃபைட்டு இருக்கும். கமலஹாசன் படத்தில் அப்படி குணச்சத்திர வேடமாக இருக்கும். நீங்கள் அதில் மசாலாவாக இருக்காது. ரஜினி படத்தில் மசாலாவாக இருக்கும். இதுதான் ரஜினியை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்தது. இப்போ ஏவிஎம் சரவண மரணமடைவதற்கு முன்பு சொன்ன ஒரு தகவல் நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. திரைப்படம் எடுப்பதற்கு அன்றைக்கி நிறைய இந்த சினிமா கம்பெனி இருந்தது. ஏவிஎம் இருந்தது, ஆர்வி சௌத்ரி இருந்தார், அதே போல் ஜெமினி பிக்சர்ஸ் இருந்தது, குஞ்சு போன்றது, இப்போ நிறைய பேர் இருந்தாங்க. தானு கலைப்புலி தானு, இப்படி நிறைய தயாரிப்பாளர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ அதே போல் தெலுங்கு தயாரிப்பாளர்கள் தமிழ் படம் எடுப்பான், கன்னட தயாரிப்பாளர்கள் தமிழ் படம் எடுப்பான், மலையாள கொஞ்சமெல்லாம் கேரளாவிலேருந்து வந்தவர் தான். அதற்கு பிறகு இந்த ரஜினி கமல் வளர வளர என்ன சிஸ்டம் வந்துருச்சுன்னா, அதே போல் இந்த டைரக்டர்களும் பாரதி ராஜா வளர்றாரு. கமல், ரஜினி, பாரதி ராஜா, இந்த 3 பேரும் தான் சினிமாவை கெடுத்தவர்கள் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, பாரதி ராஜா என்ன பண்ணுவார், தயாரிப்பாளர்கிட்ட தயாரிப்பாளரை தயாரிப்பாளராக கருத மாட்டார். ஒரு படத்துக்கு 1 கோடி ரூபா பட்ஜெட், தயாரிப்பாளர் போட்டால் தயாரிப்பாளர் ஒரு மேனேஜரை போட்டு படம் எடுப்பார். தயாரிப்பாளர் இப்போ கலைப்புலி தானு தயாரிப்பாளர், ஃபஸ்ட்டு காப்பிக்கு 1 கோடி ரூபா அந்த டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பக்கமே போக மாட்டார். இது தவறான அணுகுமுறை. நீங்கள் டைரக்டர் காசுக்கு ஆசைப்பட்டு 50 லட்ச ரூபாய்க்கு ஃபஸ்ட் காப்பி முடிச்சுட்டு 50 லட்ச ரூபாயை வச்சுக்குவோம். அப்போ படம் தரமாக இருக்காது. படம் தரமாக இருக்குமா, இல்லை யாரை டைரக்டரை போட்டு கதாநாயகி யார், கதாநாயகன் யார், காமெடி யார், இதெல்லாம் முடிவு பண்ணக்கூடியவர் யாராக இருக்கணும், தயாரிப்பாளராக இருக்கணும். நடிகராக இருந்தால் இவரை பாடல் எழுத சொல்லு, இவரை தயாரிப்பாளர் வேலையை நடிகர் எடுத்துக்கிறது. இந்த கமலஹாசன், ரஜினி, அஜித், விஜய் இவர்கள் காலத்துக்கு பிறகு கமல், ரஜினி, அஜித், விஜய், அப்புறம் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. இவர்கள் வந்த பிறகு இந்த பெண்ணை கதாநாயகியை போடு, இவரை டைரக்டரை போடு, இவரை பாட்டு எழுத சொல்லு, கதையெல்லாம் கேட்கறது. இது என்ன காரணம், தயாரிப்பாளர் இருந்தால் தயாரிப்பாளர் என்ன பண்ணுவான், இந்த படத்தை 1 கோடி ரூபாய்க்கு எடுத்தால் 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கணும், 50 லட்ச ரூபா லாபம் வரும், அடுத்த படத்துக்கு தயார் பண்ணணும்னு அந்த தயாரிப்பாளரே முடிவு பண்ணுவான். நடிகருக்கு இப்போ 200 கோடி ரூபா சம்பளம் ரஜினிக்கு, இந்த 200 கோடி அவுட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நீங்கள் அந்த லைக்கா சுபாஷ் கரானுக்கு 3000 கோடி ரூபா லாஸ். திரைப்படத்தை படம் எடுக்க வந்து 3000 கோடி லாஸ். இப்போ அந்த துறையை விட்டுட்டு போயிட்டான். அவன் அங்கே கொள்ளையடிச்சு கொண்டு வந்தான். எங்கே, ஃப்ரான்ஸில். இப்போ ஒளிஞ்சிருக்கு நடந்தால் லண்டன். ஃப்ரான்ஸில் லைக்கான செல்ஃபோன் கம்பெனி ஆரம்பித்து அந்த அரசுக்கு கட்ட வேண்டிய வரியை கட்டாமல் பலாயிரம் கோடியோடு தப்பி லண்டனில் போய் ஒளிஞ்சிருக்கான். அவன் இந்த சினிமாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான். ராஜபக்சேவுடைய பினாமி 3000 கோடி லாஸ்ன்னு இப்போ பேசிக்கிறாங்க. கதையே முடிஞ்சுது. தயாரிப்பாளராக இருந்தால் 3000 கோடிக்கு ஒரு 30 படம் எடுத்திருப்பான், 30 ஹீரோ வந்திருப்பான், 30 ஹீரோயின் வந்திருப்பான், 30 உதவி இயக்குனர் வந்திருப்பான், 3000 தொழில்நுட்ப கலைஞர்கள் வளர்ந்துருப்பான். இதெல்லாம் கெடுத்தது யாரு, ரஜினி, கமல், அஜித், விஜய். இப்போ இன்னைக்கு ரஜினியை திரைப்படத்தின் முதல்வனைன்னு போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு முதல்வர் வந்து திரைப்படத்தை வாழ வைப்பாரா இல்லை காலி பண்ணுவாரா? இப்போ தமிழ்நாட்டில் 100 திரைப்பட தயாரிப்பாளர் இருந்தான். இப்போ எவ்வளோ பேர் இருக்கான்? சன் டிவி படம் எடுக்கிறான், லைக்கா படம் எடுக்கிறான், கல்பாத்தி அகோர படம் எடுக்கிறான். இப்படி 5 பேருக்கு மேல் படம் எடுக்க தயாரிப்பாளர்களே இல்லை. பெரிய ஹீரோக்களை வச்சு விஜயில் அவரே பினாமியாக படம் எடுக்கிறாரு. நீங்கள் விஜயுடைய படத்துக்கு தயாரிப்பாளர் யார்? ஜனநாயகனுடைய தயாரிப்பாளர் யார்?
விஜய் தான் தயாரிப்பாளர். கேவிஎன் ப்ரொடக்ஷன் தானே? ஆமா, நீங்க ஜெகதீஷ் பழனிசாமி இணை தயாரிப்பாளர். ஆமா, திருட்டுறையில் வந்தாள் அவர். எப்படி 500 கோடி 1000 கோடி வச்சிருக்க முடியும்? எல்லாம் விஜயுடைய பணம் தான். அப்போ ரஜினி தான் இந்த முதல் இந்த திரைப்படத்துறையை நீங்க இப்போ சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் சூப்பர் ஸ்டார் படம் எடுக்க ஆளே இல்லையே. ரஜினிகாந்த் பொண்டாட்டி டெய்லி இப்போ 10 கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி படம் எடுங்க. ரஜினி ஹீரோவாக இருந்தது போக அது இப்போ 5 ஹீரோ வந்திருக்கான். யார்? மோகன்லால், கர்நாடகா சிவராஜ்குமார், ஆந்திராவில் இருந்து ஒருத்தர், இப்போ அமிதாப் பச்சனையும் கூட சேர்த்தாச்சு. ரஜினி படத்தில் சீன் கேனரி ரோஜர் மூர் தான் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். 2 பேர் இவர்களை நடிக்க வச்சு ரஜினி படம் விற்க வேண்டியது. பேன் இந்தியான்னு ஒரு கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஹீரோக்கள் பண்றது என்னது? அப்போ எப்படி தயாரிப்பாளர் இருப்பான்? தயாரிப்பாளர்களே இல்லாமல் தெரிஞ்சுதானே தயாரிக்க வராங்க ரஜினியை வச்சு. இல்லை, சின்ன தயாரிப்பாளர்கள் வள்ளியே தெரிஞ்சில்ல, தெரியாம அவன் ஆளே இல்லை. 500 கோடி ரூபாய் வச்சிருக்கிற சின்ன தயாரிப்பாளரா? 1 கோடி படம் முடிஞ்சு எத்தனை படம் ஓடிச்சு? இன்னும் ஓடிட்டு இருக்கேன். இன்னும் 50 லட்சம் 1 கோடி 2 கோடி படம் எடுக்கிற படம்லாம் ஓடிட்டு இருக்கு. ரஜினி ஒரு கான்செப்ட் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். 200 கோடி மொத்தமாக ரஜினி பொண்டாட்டிகிட்ட போய் நீங்கள் வரி கட்டி கொடுக்கணும். உலகத்திலேயே பொருள் வாங்குறவன் தான் வரி கட்டுவான். இவங்க பொருளை விற்கிறவன் வரி கட்டணும். அப்போது இந்த திரைப்படத்துறை இப்போ எங்கே நிற்குதுன்னா, ஒரு ரஜினி, கமல், அஜித், விஜய் இவர்களுடைய வரலாறு நீங்கள் இறுதி கட்டத்தில் இருக்குது. இனிமேல் இவர்களை வைத்து படம் எடுப்பதற்கு 500 கோடியோட எந்த தயாரிப்பாளர் வரதுக்கு தயாராக இல்லை. முடிஞ்சு போச்சு. இவர்களுடைய திரைப்பட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சின்ன தயாரிப்பாளர்களையும் இவர்கள் ஒழித்து விட்டார்கள். புதுசாக இயக்குனரே வரல. பல இயக்குனர்கள் புதுசாக வருவான். பல பாடலாசிரியர்கள் வருவான். எல்லாம் புது நபர்களுக்கான வாய்ப்புகளை ஒழிக்கப்பட்டதே அந்த ரஜினி காலத்தில் தான். திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் புதிதாக சிந்திப்பவர்கள் வரணும். புதிதாக தயாரிப்பாளர் வரணும். புதுசாக நடிகர்கள் வரணும். புதுசாக எந்த இயக்குனர் வந்தாலுமே அவங்களோட முதல் சாய்ஸ் வந்து ரஜினி படத்தை இயக்கணும் அப்படிங்கிறது வராங்க கோலிவுட்டுக்குள்ள. இதில் அப்படி எத்தனை பேர் ஒரு படம் அவ்வளோதான். இப்போ பாரஞ்சித்து கபாலி எடுத்தார், அதோட முடிஞ்சு போச்சு. இயக்கிட்டு தானே இருக்க தொடர்ச்சியா படங்கள். இல்லை, ரஜினி வச்சு இயக்கலையே. ரஜினியை வச்சு படம் எடுக்கிறாரு, ரைட்டு. ஆம்ஸ்டாங் பணம் இருந்தது எடுக்கிறாரு. ஆம்ஸ்டாங்கு பணம் இருந்ததுதான் எடுக்கிறாரு. தவிர அதை தாண்டி நீங்கள் பெரிய ஹிட்டு படம் வந்து நீங்கள் ஏவிஎம் கம்பெனி 3 மாதத்துக்கு ஒரு படம், 6 மாதத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டே இருப்பான். எத்தனை படம் வந்து ஜெமினி எத்தனை படம் கொடுத்தாரு? திரைப்பட கம்பெனி என்பது ஒரு படம் முடிஞ்ச இன்னொரு படம் தயார் பண்ணுவாங்க. ஒரு படம் முடிஞ்ச இன்னொரு படம். எம்ஜிஆரை வச்சு படம் எடுத்த ஆரம் வீரப்ப எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பூராமே தொடர்ந்து படம் எடுத்துகிட்டே இருக்கும். கலைப்புலித்தான தொடர்ந்து படம் எடுத்துகிட்டே இருப்பார். குஞ்சுமோன் தொடர்ந்து படம் எடுத்துகிட்டே இருப்பார். ஆஸ்கர் ரவிச்சந்திரன் படம் எடுத்துகிட்டே இருப்பார். இந்த ஆட்கள் இப்போ எங்கே போனாங்க? ஒரு 50 சினிமா கம்பெனி கோடம்பாக்கத்தில் இயங்கியது. இன்றைக்கி 50 கம்பெனி இருக்கா? சன் பிக்சர்ஸை தவிர, ரெட் ஜெயினை தவிர எல்லாமே லாஸு. அரசியலில் திருடுற பணத்தை கொண்டு இதில் 500 கோடி 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். இப்போது ரெட் ஜெயின் கண்ட்ரோலில் 1000 தேட்டர் இருக்குது. அரசியல் இருக்காடி 1000 தேட்டர் இருக்குது. எந்த படத்தை போகணுங்கிறத செண்பகமூர்த்தி முடிவு பண்ணுறாரு. உதயநிதியினுடைய சினிமா கம்பெனியுடைய மேனேஜர் செண்பகமூர்த்தி தான் கன்னியாகுமரியில் என்ன படம் ஓடணும், கும்மிடிப்பூண்டியில் என்ன படம் ஓடணும் முடிவு பண்ணுறாரு. அப்போ திரைப்ப இந்த தியேட்டர் பூரா ஒரு கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஏதோ ஒரு நல்ல படம் வந்து அந்த படத்தை உடனே தூக்கிட்டு தான் கூட சொன்னாங்க இப்போ சமீபத்தில். அப்போ இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது ரஜினி தான். திரைப்படத்துறையில் வளர்ந்த ரஜினி திரைப்படத்துறையவே அழிப்பதற்கும் அவரே காரணமானது. எம்ஜிஆர் காலத்தில் அப்படி இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் ஒரு படம் போகும், இன்னொரு படம் வரும், இன்னொரு படம் போகும், ஒரு படம் போகும். நீங்கள் அந்த கதை இலாக்கா கதையை டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பான். இயக்குனர் இப்போ படம் எடுத்துகிட்டே இருப்பான். சினிமா கம்பெனி ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். கேமராமேனுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லையே. 500 கோடியோடு யார் வருகிறார்களோ அவர்களை தான் ரஜினி வச்சு படம் எடுக்க முடியும். இந்த திரைப்படத்துறைக்கு ஒரு ரஜினி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி விட்டார். இதுதான் அந்த 75 ஆண்டு கால அவருடைய பிறந்த நாள். வெற்றி படங்களை கொடுத்து பல விநியோகஸ்தர்கள், பல தயாரிப்பாளர்கள், பல இயக்குநர்களை வாழ வச்சது அதே ரஜினி தான் இல்லையா? இல்லை, இப்போ வாழ வைத்த இப்போ ஏன் இந்த தொழில் நடக்கலை? ஒரு படத்தில் பணம் வரும், அடுத்த படத்தில் ரஜினி படம் எத்தனை படம் ஃப்ளாப் ஆச்சு? பல படங்கள்
கூலி படம் கூட வந்து பெரிய அளவுல போல விமர்சன ரீதியா பெரிய விமர்சனமாச்சு. ஆனா போட்ட பணத்தை விட லாபம் சம்பாதிச்சது இல்லையா கூலி படம். முன்னாடினா கூட தியேட்டர் நம்பி தான் இருந்தது. ஓடிடி ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ்னு எவ்வளவோ நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வழி வந்துருச்சு இல்லையா. வந்தாலுமே நீங்க கேரளாவை எடுத்துங்க. கேரளாவில் மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கும் எவ்வளோ சம்பளம்? அதிகபட்சம் 20 கோடி இருக்கும். 10 கோடி ரூபாய்க்கு மேலே இல்லை. எவ்வளவு? 10 கோடி. 10 கோடிக்கு மேலே இல்லை. இவர்களுக்கு 200 கோடி. அப்போ எப்படி இந்த சினிமா இருக்கும்? 10 கோடி கொடுத்தா லாஸ் ஆச்சுன்னா கூட அடுத்த படத்துக்கு வந்துடுவான் அவன். 200 கோடிக்கு லாஸ் ஆச்சுன்னா எத்தனை தயாரிப்பாளர்கள் விஜய் வச்சு படம் எடுத்தவன் சூசைட் பண்ணி செத்து போனான் தெரியுமா? தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கான். ஒரு தயாரிப்பாளர் கையை கால கைத்தல் கட்டி ஆற்றுல ஓடுற ஆற்றுல எட்டி குச்சி செத்துருக்க ஒரு தயாரிப்பாளர். விஜயை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர். இப்போ நம்ம 30 வருஷம் விஜய்க்கு பிஆர்ஓ பிடி செல்வகுமார் இப்போ திமுகவில் சேர்ந்துருக்கார். ஏன் ஒரு படம் ஓடலைன்னா விஜய் அவனை பார்க்கவே மாட்டான். ஏன்? அது அந்த தயாரிப்பாளர் ராசி இல்லாத குஞ்சுமோனை பார்க்கல, ஆஸ்கர் ரவிச்சந்திரனை பார்க்கல, இப்படி பல பேரை அவர் பார்க்கல. நம்ம ராமநாராயண பையன் முரளி ராமநாராயணன் அவர் பார்க்கல. பல படங்கள் எடுத்தாங்க. ரஜினி அப்படித்தான், விஜய் அப்படித்தான். அப்போ இவர்கள் தமிழ் திரைப்பட உலகத்தை இறுதியாக, அதாவது இறுதி கட்ட ஹீரோக்கள். புதுசாக வர்றவன் நீங்கள் 10 லட்சம், இப்போ அதே போல் ரஜினி கமலை போல் ஃபாலோ பண்ணுறான். எனக்கு 50 கோடி கொடு, 20 கோடி கொடுன்னு கேட்குறேன். 2 படம் ஒன்று. அதே போல் இப்போ பாலாவெல்லாம் இயக்குனர் பாலா. ஆமாம், விக்ரமுக்கு ஒரு பெரிய ஹிட்டு படம் கொடுத்தாரு. விக்ரமனுடைய பையனுக்கு ஒரு நல்ல படம் கொடுக்க சொல்லி ஃபஸ்ட்டு காப்பிக்கு அவர் கேட்ட பணம் பல கோடிகளை கொடுத்தாரு. ஒரு 25% கூட செலவு பண்ணல. அந்த படம் ஃப்ளாப். யாருடைய பையன்? அப்போ இயக்குனரா கொள்ளக்காரனா? அடுத்தும் பணம் உள்ளது. உனக்கு படத்தை இயக்குவதற்கு எவ்வளோ சம்பளம்? அதுதான் உன்னுடைய வேலை. நீ கிரியேட்டர். நீ கதையை படத்தை சிருஷ்டிக்கணும். படத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? மெருகேற்றணும். நீ உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கலாம், இவனுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், மொத்த பணத்தை வாங்கி வச்சுக்கிறது. அதுதான் ஃபஸ்ட் காப்பி சிஸ்டத்தை இயக்குனர்களே ஆரம்பித்ததான் பாரதி ராஜா. பையன் சைன் பண்ண முடியல. என்ன காரணம்? இவர்கள் இந்த திரைப்பட உலகம் அவர்களை வாழ வைத்தது. இவர்கள் திரைப்பட உலகத்தை வாழ வைக்கிறது. அதே மாதிரி தான் ரஜினி அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கும். பொதுவாக பல கோடி ரூபாய், பல 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு தமிழ் ரசிகர்கள்ட்ட இருந்து. ஆனால் அந்த ரசிகர்களுக்காக எதுவுமே பண்ணல, கூட இருந்தவங்களுக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு ரொம்ப சொன்னாரு. ஆனால் அவர் வைத்து எடுத்த முதல் படம் ஹீரோவாக அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் கலைஞர் நம்ம அவர்கள் வீடு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே வீடெல்லாம் கொடுத்தாரு இல்லையா ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி. இல்லை, அது எப்படி நடந்ததுன்னா, அவருக்கு வீடு இல்லை, ரைட்டு, அது உண்மைதான். சிவகுமார் சொல்கிறார், ஒரு ரஜினியை வச்சு மனைவி தாலியெல்லாம் அடமானம் வச்சு அட்வான்ஸ், அந்த காலத்தில் 10,000-20,000 கொடுத்துருப்பாரு, அவ்வளோதான். அன்றைக்கி பவுனு 500 ரூபா, 10 பவுன் அடமானம் வச்சு 5,000 வாங்கலாம், அவ்வளோதான். இவருக்கு வீடு இல்லை, தங்கறதுக்கு வீடு இல்லைங்கிற. அப்போது அதில் கலந்து கொண்ட அரசு கடம்பூர் ராஜ் அரசு ஹவுசிங் போர்டு வீடு கொடுக்கலாங்கிறார். அப்போ ரஜினி என்ன பண்ணுறாரு? நம்ம முதல் படம் நமக்கு கொடுத்து நம்மளை ஹீரோவாக உயர்த்தியவர் அவர் தான். இவருக்கு நம்ம வீடு கொடுக்கலைன்னா பத்திரிக்கை பலவாறு விமர்சனம் பண்ணுவான். அதனால் நாமே வீடு கொடுத்துருவோன்னு அதில் அறிவித்து, ஆனால் வீடு பார்த்து அதை இவர் 1 கோடி அறிவித்தார். அதை தாண்டி ஏதோ ஒரு 30 லட்சம் 40 லட்சம் பணம் இல்லைன்ட்டு பணம் வீடு வாங்க முடியல. மறுபடியும் சிவகுமார் ரஜினி கவனத்துக்கு கொண்டு போய் அந்த வீட்டை வாங்கினார். இன்னொரு செய்தி சொல்லட்டுமா? ஒரு படம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நடித்து முடித்த பிறகு எங்கேயோ அவுட்டரில் எல்லாருக்கும் 3 இல்லை கேளம்பாக்கத்தில் அவருடைய பண்ணை வீடு இருக்குல்ல, அதில் ஏதோ ஒரு படம் நல்ல ஹிட்டான படத்தில் 3 செண்டு ஏறக்குறைய ஒரு 100 பேருக்கு ஒரு 3 ஏக்கர், அவர் ஒரு 30 ஏக்கரை படங்கி வச்சுருக்கார், 30 ஏக்கரை வாங்கி வச்சுருக்கார். அது பக்கத்தில் அதை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு 10 ஆண்டு கழித்து அது பல மடங்கு விலை அதிகமான பிறகு லதா ரஜினிக்கு அத்தனை பேர் திருப்பி எழுதி வாங்கிருச்சு. இவரா திரைப்படத்துறையை வாழ வைக்கிறவர் 75 ஆண்டு காலத்தில் நான் சொல்கிறேன். கொடுத்த நிலத்தை எழுதி வாங்கியவர் ரஜினி. இல்லையும் சொல்லுங்க, இல்லை பொய்யிலே மேலே வழக்கு போட சொல்லுங்க.
எந்த பகிரங்கமா ரஜினி வீட்டுக்கு முன்னாடி வந்து நான் சொல்றேன், ரஜினி வீட்டுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, அப்படி கொடுத்த நிலத்தை எழுதி வாங்கியவர் தான் ரஜினி. இப்போ கேளம்பாக்கம் பண்ணை வீட்டுக்கு வேலைக்கு போறவன் 6 மாதம் வெளியே வரக்கூடாது. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய பல விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது. 6 மாத காலம் அவன் வெளியே வரக்கூடாது. கட்டுப்பாடு போடுவதற்கு என்ன காரணம்? ஓய்வெடுத்தா ஏன் கட்டுப்பாடு போடுறாரு சொல்லுங்க. 6 மாதம் கழிச்சா வெளியே வரும். 6 மாதம் மொத்த சம்பளம் கடைசியில் கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ இதுதான் ரஜினி உடைய வேலையாளர்களுடைய நிலைமை. 2வது டிரைவர் லதா சொல்கிற வேலைக்கு எடுக்கும்போதே நீ ரஜினியோட எந்த காலத்துலையும் பேசக்கூடாது. ரஜினிக்கு என்ன விஷயம் தெரியுமா, நீ டிரைவரோட பேசக்கூடாது. ஏன் 2 பேரும் புது படம் 1000 கோடி பட்ஜெட் போட்டு டிஸ்கஸ், அப்படி அல்ல. அவன் ஏதாவது ஐயா எனக்கு குழந்தை கூட பள்ளி ஃபீஸ் கட்டணும், கொண்டாடி குழம்பு சரியில்லை, இப்படி ஏதாவது உதவி கேட்டுருவான். எப்படி குடும்பம் பாருங்க. இப்படி ஒரு முறை ஒரு மருத்துவமனை உதவிக்காக டிரைவர் பணம் கேட்குறான். இவர் தடுமாறி 6000 ரூபா தான் இப்போ என்கிட்ட இருக்கு, இதுக்கு மேலே பணத்தையே பார்த்தது இல்லை. எவ்வளவு? 6000. அப்படி இருந்தது 6000 2 நாள் கழிச்சு கொடுத்தாராம். அந்த டிரைவர் வேலையை விட்டு அனுப்பிச்சிச்சு. அந்த அம்மா டிரைவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிச்சு. நிலத்து வரி கட்ட முடியாது. அந்த அம்மா கோர்ட்டுக்கு போச்சு. வழக்கு படிச்சிங்களா? அது ஆசிரம பள்ளிக்கூடத்துக்கு நில வாடகை கொடுக்காம. இப்போ எவ்வளவு கொள்ளக்காரியாக இருந்தால் இந்த மனசு வரும் பாரு. கொரோனா காலத்தில் 1 கோடி கல்யாணம் பண்ண இருக்கு இந்தியாவில், எவனுமே கோர்ட்டுக்கு போல. பல ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்கிற ரஜினி பொண்டாட்டி கஷ்டங்க, ரேஷன் கடையில் அரிசி வாங்குறாங்க, பெரிய கடை. அப்போ இவருடைய மனநிலையை பாருங்க. இதை ரசிக்கும் பூரா கொண்டாடுறான். கேரளாவில் கொண்டாடுவாங்களாம், கர்நாடகாவில், ஆந்திராவில். இங்கே தான் இவர்கள் அனுபவிப்பதற்கு சினிமான என்ன, இவர்கள் உல்லாசமாக வாழ்வதற்கு ரசிகன் 1500 ரூபா கொடுக்குறோம். சக தொழிலாளிங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் வட்டம் மாவட்டம் கிட்ட இருக்கும். நீங்கள் அப்பாவி ஏழை எளிய மக்கள் கியூவில் நிற்போம். இப்போ இருக்கிற நடிகர்கள்ட்ட யாரோட ஈகை குணத்தில் 50% யாருக்கா. நீங்கள் ஒரு படம் ஹிட்டானால 20 பவுன்சர், ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் 1.5 கோடிக்கு ஒரு காரு. பார்த்தீங்களா? இன்னும் அந்த திரைப்பட தொழிலாளி இன்னும் பசியாக கிடக்கிறான், பட்னியாக கிடக்கிறான். பள்ளிக்கூடம், இலவச பள்ளிக்கூடம் இல்லை. அவன் 50,000 தொழிலாளி இருக்கான் சார். எங்கே? கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், மிருகம்பாக்கத்தில். இதையே நம்பி ஒரு 50,000 ஆண்களும் பெண்களும் 50,000 பேர் இருக்கு. இந்த 50,000 பேருக்கு ஒரு இலவச கல்வியோ மருத்துவமனையோ எங்கே இருக்கா? எத்தனை ஆயிரம் கோடி இதில் புழங்குது இந்த திரைப்படத்துறையில். இதுக்கு திரைப்படத்தின் முதல்வனே அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஊட்டியிருக்கான். ரஜினி பேரில் ஏதாவது ஒரு மருத்துவமனை இருக்கா? ரஜினி 100 ஆண்டு காலம் வாழட்டும். எம்ஜிஆர் காது கேளாதவர் பள்ளி, கண்ணு தெரியாதவர் பள்ளி, ஆரம்ப பள்ளி, தொடக்கப்பள்ளி இருக்கா இல்லையா? எங்கே திரும்பினாலும். அப்போது இந்த துறை உங்களை எல்லாம் பல ஆயிரம் கோடிகளை கொட்டி கொடுத்த துறை. இந்த துறைக்கு விசுவாசமாக இல்லை. இந்த துறையை அழித்தது தான் உங்களுடைய தலையாய பணி. அதில் முதன்மையானவர் ரஜினிகாந்த் என்னுடைய பார்வையில். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி சினிமா மற்றும் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.